அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஆர்வம் செய்திகளில் வழக்கம் போல் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்க போகிறோம். பிரளய் சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைல் கிருஷி 24/7 புவியிடம் காட்டி தட கண்காணிப்பு காலனி சாதனம் அமைதியான தீபாவளி 2023 பாதுகாப்பான நாடுகளின் பட்டியல். இந்த 5 தலைப்புகளில் தான் இன்றைக்கு தகவல் கேட்க போகிறோம். பிரளய் சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைல். இந்தியா பிரளய் எனப்படும் குறுகிய தூர வரமுடைய போர்த்திறன் சார்ந்த ஏவுகணையினை வெற்றிகரமாக சோதனை செய்தது. இந்த ஏவுகணை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பினால் உருவாக்கப்பட்டது. பிரளய் என்பது 350 500 கிலோமீட்டர் தூர தாக்குதல் வரம்பு மற்றும் 500 முதல் 1000 கிலோகிராம் வரையிலான வெடிபொருளை சுமந்து செல்லும் திறன் கொண்டது. இந்த ஏவுகணை கானிஸ்டர் உருளை கட்டமைப்பினை கொண்டுள்ளது. அடுத்ததாக கிருஷி 24/7 என்னன்னு பார்ப்போம். வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை வாத்வானி செயற்கை நுண்ணறிவு நிறுவனத்துடன் இணைந்து கிருஷி 24/7 என்ற செயற்கருவியினை உருவாக்கியுள்ளது. இது google.org தளத்தின் ஆதரவுடன் இயங்கும் தானியங்கு வேளாண் செய்தி கண்காணிப்பு மற்றும் பகுப்பாய்வுக்கான செயற்கை நுண்ணறிவு மூலம் இயங்கும் முதல் தீர்வாகும். கிருஷி 24/7 வேளாண்மை தொடர்பான செய்திகளை அடையாளம் காணவும், சரியான நேரத்தில் எச்சரிக்கைகளை உருவாக்கவும், விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்கவும், மேம்பட்ட முடிவெடுத்தல் செயல்முறை மூலம் நிலையான வேளாண் வளர்ச்சியை மேம்படுத்துவதற்குமான உடனடி நடவடிக்கை எடுக்கவும் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறைக்கு உதவும். அடுத்ததாக புவியிடம் காட்டி தட கண்காணிப்பு காலனி சாதனம். முதன்முறையாக ஜம்மு காஷ்மீர் காவல்துறை ஒன்றிய பிரதேசத்தில் பிணையில் இருக்கும் தீவிரவாத குற்றம் சாட்டப்பட்டவர்களை கண்காணிக்க செய்வதற்காக புவியிடம் காட்டி தட கண்காணிப்பு காலனி சாதனங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன் மூலம் இந்தியாவில் முதல் முறையாக ஜம்மு காஷ்மீர் காவல்துறை புவியிடம் காட்டி தட கண்காணிப்பு காலனி சாதனங்களை பயன்படுத்திய காவல்துறையாக மாறியுள்ளது. அமெரிக்கா, ஐக்கிய பேரரசு, தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து போன்ற மேற்கத்திய நாடுகளில் புவியிடம் காட்டி தட கண்காணிப்பு காலனி சாதனம் ஏற்கனவே பயன்பாட்டில் உள்ளது. சிறைச்சாலைகளின் நெரிசலை குறைப்பதற்காக பிணை, சிறைவாச விடுமுறை மற்றும் வீட்டுக்காவலில் உள்ள குற்றம் சாட்டப்பட்ட நபர்களின் நடமாட்டத்தை கண்காணிப்பதற்காக அந்நாடுகள் இதை பயன்படுத்தின. அடுத்ததா அமைதியான தீபாவளி 2023. தமிழ்நாட்டின் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள 7 கிராமங்களில் வெறும் விளக்குகள் மட்டும் ஏற்றி சத்தம் இல்லாத வகையில் தீபாவளி விழாவை கொண்டாடியுள்ளனர். இது அருகில் உள்ள பறவைகள் சரணாலயத்தில் உள்ள பறவைகளை கருத்தில் கொண்டு மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த கிராமங்கள் ஈரோட்டிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ள வடமுகம் வெள்ளோட்டை சுற்றி அமைந்துள்ளன. செல்லப்பம்பாளையம், வடமுகம் வெள்ளோடு, செம்மாண்டம்பாளையம், கருக்கன் காட்டு வலசு, புங்கம்பாடி மற்றும் 2 கிராமங்கள் அமைதியான முறையில் தீபாவளி கொண்டாடும் வழக்கத்தினை நிலைநாட்டியுள்ளன. இன்றைக்கு இறுதியான தகவல் பாதுகாப்பான நாடுகளின் பட்டியல். ஐக்கிய பேரரசு அரசாங்கம் இந்தியா மற்றும் ஜார்ஜியா ஆகிய நாடுகளை தனது விரிவாக்கப்பட்ட பாதுகாப்பான நாடுகளின் பட்டியலில் சேர்க்கும் திட்டத்தை முன்வைத்துள்ளது. இது நாட்டின் குடியேற்ற அமைப்பை நன்கு வலுப்படுத்த செய்வதை நோக்கமாக கொண்டதோடு மேலும் ஆதாரமற்ற பாதுகாப்பு உரிமை கோரல்களை முன்வைக்கும் மக்களால் மேற்கொள்ளப்படும் மோசடிகளை தடுக்க உதவுகிறது. சட்டவிரோதமாக நாட்டிலிருந்து பயணம் செய்யும் இந்தியர்களை திருப்பி அனுப்பும் செயல்முறையை இது மேலும் துரிதப்படுத்துவதோடு அவர்கள் பிரிட்டனில் தஞ்சம் கோருவதற்கான வாய்ப்பினையும் ரத்து செய்யும். இந்த விதியின் கீழ் ஐக்கிய பேரரசு அங்கு சட்டவிரோதமாக குடியேறிய நபர்களை தடுப்பு காவலில் வைக்கலாம் அல்லது பாதுகாப்பான மற்றொரு நாட்டிற்கு அல்லது அவர்களின் சொந்த நாட்டிற்கு உடனடியாக திரும்ப உத்தரவிடலாம். மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்.